தமிழ் திரையுலகில கால் பதித்து ஹிட் படங்களை கொடுத்து பிரபலமானவர் தான் நடிகர் விஜய் சேதுபதி. தென்மேற்கு பருவக்காற்று படம் மூலம் ஹீரோவாக அறிமுகமான இவர் தொடர்ந்து பல ஹிட் படங்களை கொடுத்து வந்தார். தற்போது 14ஆம் தேதி விஜய் சேதுபதியின் 50வது படமான மகாராஜா படம் திரையரங்கில் வெளியானது. ஆக்ஷன் த்ரில்லர் படமான உருவான இந்த படம் விஜய் சேதுபதி கதாநாயகனாக நடித்துள்ளார். மேலும் அவருடன் இந்த படத்தில் மம்தா மோகன்தாஸ், நட்டி என்கிற நட்ராஜ், அபிராமி, திவ்ய பாரதி, பாரதி ராஜா உள்ளிட்ட பலரும் நடித்திருந்தாங்க. இமைக்கா நொடிகள் படம் மூலம் தமிழ் ரசிகர்களுக்கு வில்லனாக அறிமுகமான அனுராக் காஷ்யப் இந்த படத்திலும் வில்லனாக நடித்திருக்கிறார். இந்த படத்தை தி ரூட் நிறுவனத்துடன் பேஷன் ஸ்டுடியோஸ் கைகோத்து தயாரித்துள்ளது. இதனிடையே இந்த படம் வெளியான முதல் பாசிட்டிவ் விமர்சனங்கள் பெற்று வருகிறது. திரைப்பிரபலங்கள் பலர் இந்த படத்தை பாராட்டி ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு வராங்க. அதனுடன் படத்தை பார்த்த பொதுமக்களும் படத்தை தூக்கி வைத்து பாராட்டி வருகின்றனர். குறிப்பா படத்துல கிளைமேக்ஸ் காட்சியில விஜய் சேதுபதி அழ வைத்துள்ளார் என மக்கள் கனத்த இதயங்களுடன் தியேட்டர்ல இருந்து வெளியேறும் போது சொல்லிட்டு இருக்காங்க. அதனுடன் இந்த படத்துல விஜய் சேதுபதியின் நடிப்பு கதிகலங்க வைத்துள்ளது என்றும் கூறி வருகின்றனர். நடிகர் விஜய் சேதுபதி தற்பொழுது ஒரு படத்திற்கு 20 கோடி வரை சம்பளம் பெற்று வருவதாக கூறப்படுகிறது. தற்போது மகாராஜா படத்திற்கு அவர் அந்த சம்பளம் தான் பெற்றிருப்பார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி சமீபத்தில் மகாராஜா படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பில் இன்னும் நான் பல படத்துக்கு அட்வான்ஸை தவிர வேறு எதுவுமே வாங்காமல் நடித்து கொடுத்து வருகிறேன் என்று விஜய் சேதுபதி கூறியுள்ளார். சம்பளம் கூட சிலர் சரியாக கொடுப்பதும் கிடையாது. ஆனால் தயாரிப்பாளர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு படம் எடுப்பதால் அவர்களின் நிலைமையை புரிந்து கொண்டு பெரிதாக எதையும் நான் கண்டுகொள்வதில்லை என்று கூறியுள்ளார். ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.